நெல்லை மாநகராட்சியின் 7வது மேயராக ராமகிருஷ்ணன் பதவியேற்று வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பதவி பிரமாண உறுதிமொழி. திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராமகிருஷ்ணன் என்ற நான் சட்டப்பூர்வ முறைப்படி நிறுவப்பட்ட இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். பதவியேற்பு விழா எவ்வாறு நடைபெற்று வருகிறது? விவரங்கள் என்ன? நெல்லை மாநகராட்சியுடைய மேயரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மறைமுக தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. இதுல 30 வாக்குகள் பெற்று நெல்லை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினராக இருந்த ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து அவருக்கான அந்த சான்றிதழ்கள் எல்லாம் வழங்கப்பட்டது. இன்றைய தினம் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் மாநகராட்சி சார்பில் செய்யப்பட்டிருந்தது. இதற்காக மாநகராட்சியுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராமகிருஷ்ணன் தனது வீட்டிலிருந்து எப்போதும் போல் வழக்கமான வரக்கூடிய இந்த சைக்கிளில் புறப்பட்டு மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்தடைந்தார். தொடர்ந்து அவருக்கு அங்க மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினர்களும் அவரது ஆதரவாளர்களும் பட்டாசு வெடித்து வரவேற்பு அளித்தார்கள். பின்னர் மாநகராட்சி மாமன்ற கூட்டாரங்களை பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுல மாநகராட்சி ஆணையாளர் பதவி பிரமாணம் வாசிக்க மாநகராட்சியுடைய 7வது மேயராக ராமகிருஷ்ணன் பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அந்த மாநகராட்சி மேயருக்கான அங்கி மற்றும் அந்த செங்கோல் வழங்கப்பட்டது. இதனை தனது தாய் மூலம் பெற வேண்டும் என ஆணையாளரிடம் புதிய மேயர் கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து 95 வயதுடைய அவரது தாய் மேயருடைய தாய் மரகதம்மாள் மேடைக்கு அழைக்கப்பட்டு அவர் மூலம் அந்த செங்கோல் மற்றும் அங்கி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர்களுக்கு அறுசுவை விருந்தும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. மாநகராட்சியுடைய 7வது மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் தற்போது பதவியேற்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி மாமன்ற அலுவலகமே விழாக்கோலம் கொண்டுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.